இந்த நேரத்திலும் வாசியை கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி போதும். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது சில வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அது இந்த நாளிலே உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் விரும்புகிறோம். புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நாம் புதிய ஆவி உள்ளவர்களாகி ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற. களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனுடைய குணங்களை களைந்து போட வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். புதிய ஆண்டுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் இருந்த நிலையிலிருந்து இன்னும் ஆண்டவருக்காக ஒரு புதிய வாழ்க்கை செய்ய வேண்டும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மாற்றங்கள் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய மனுஷனையும் கெட்டு போகிற குணமுள்ள அந்த பழைய மனுஷனை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனுடைய குணங்களை களைந்து போட வேண்டும். பழைய வாழ்க்கையை நாம் களைந்து போட வேண்டும். பழைய குணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? களைந்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், புதிதான ஆவி, ஏற்கனவே நாங்கள் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், புதிதான ஆவியை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆவியானவர் வேதம் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். அவரோடு நாம் உறவாடும் போது, அவரோடு நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார் என்றால் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமை அடைய வைக்கிறார். தேவனுடைய சாயலாக தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதுதான் புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும். உள்ளத்திலே ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியார் நமக்குள்ளே வந்து விடுகிறார். அதே சமயத்திலே தேவனோடு உறவாடாமலும், தேவனோடு ஜெபிக்காமலும், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்காமலும், ஆராதிக்காமலும், கூடி ஜெபிக்காமலும், தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் இல்லாமலும் இருக்கும்போது அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆவியினுடைய அனல் என்ன செய்கிறதால் குறைந்து போகிறது. அனல் குன்றி போகிறத நாம் பார்க்கிறோம். அந்த அனல் மங்கி போகிறத நாம் பார்க்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை, புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அனுதினமும் ஆவியார் நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். தேவனோடு உறவாடும் போது நமக்குள் இருக்கிற அந்த ஆவியார் புதுப்பிக்கப்படுகிறார். புதிய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடிகிறது. புதிய கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற நாம் பழையவைகளை களைத்து போட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். நீங்கள் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 8-9 வசனங்களை வாசிக்கும் போது, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இதான் பழைய மனுஷனுடைய குணங்கள் இப்படியாக இருக்கிறது. கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணங்கள், தூசண வார்த்தைகள், வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்குள்ளே வளர வேண்டுமானால், தேவனுக்காக வாழ வேண்டுமானால், தேவனுடைய சாயலாய் நாம் புதிதாக்கப்பட வேண்டுமானால், புதிதான ஆவி உள்ளவர்களாக வாழ வேண்டுமானால், பழைய மனுஷனுடைய குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். அதான் கோபம். சிலருக்கு கோபமே அதிகமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். கோபம், எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள், எதற்கெடுத்தாலும் மூர்க்கமடைவார்கள். ஒரு வார்த்தை பேச வேண்டுமானாலும் மூர்க்கமாய் பேசுவார்கள். சாந்த குணத்தையே நாம் பார்க்க முடியாது, தயவே பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதெல்லாம் பழைய மனுஷனுடைய குணங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
கோபம், மூர்க்கம், பொறாமையான காரியங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். உங்கள் வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகள், பாருங்கள், வம்பு வார்த்தைகள் பேசுவார்கள், வம்பாய் பேசுவார்கள், பிறரிடத்திலே வம்பாய் பேசுவார்கள். ஒருவேளை நம்மிடத்திலே வம்பாய் பேசினாலும் கூட நாம் அதை பொறுத்து சகித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்காக வாழ வேண்டியவர்கள். ஆகவே பிறர் நம்மிடத்திலே வம்பு வார்த்தைகளை பேசும்போது நாம் பதிலுக்கு பதில் வம்பு வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. என்றால் நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலாய் தேவன் நம்மை வழிநடத்துகிறவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? வம்பு வார்த்தைகளை நாம் திருப்பி பேசக்கூடாது. ஆகவே உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று ஆவியானவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். இவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட தான் நாம் தேவ சாயலை நாம் அடைய முடியும். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். ஆனால் புதிதான ஆவி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் பழைய காரியங்களை விடுவதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். பாருங்கள், எரிச்சல் படுகிறவர்கள் எரிச்சல் பட்டு கொண்டே இருப்பார்கள், தூசணங்களை பேசுகிறவர்கள் தூசித்துக் கொண்டே இருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறத நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். பழைய மனுஷனை விட்டு நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். புதிய ஜீவன் நமக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவன் உடையவன். அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள் வந்தபோது நம்ம ஜீவன் பெற்றிருக்கிறோம், ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தன்னை சிருஷ்டித்தவருடைய ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட வேண்டும். பழைய வஸ்திரங்களை களைந்து போடுவது போல, நம்முடைய வீட்டில் பழைய பொருட்களை நாம் களைந்து போடுவது போல, நம்முடைய வாழ்க்கையின் பழைய குணங்களை நாம் என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய குணங்களை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பழைய குணங்களை நாம் மாற்றி புதிய குணங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்திலே புதிய குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடைய அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷன் அதாவது புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கலாகிய நாம் பழைய மனுஷனுடைய குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு மாற வேண்டும். கோபங்கள் மாற வேண்டும், பொறாமை மாற வேண்டும், தூசணங்கள் மாற வேண்டும். நம்முடைய வாயில் பிறக்கலாகாத வம்பு வார்த்தைகள், வாக்குவாதங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். இப்படி இந்த குணங்கள், பழைய மனுஷனுடைய குணங்கள், பிசாசுக்குரிய குணங்கள், மாம்சத்தின் கிரியைகளாகிய குணங்கள், இவைகளெல்லாம் விட்டு நம்மை விட்டு நீங்க தான் நாம் தேவனுடைய சாயலை நாம் அணிந்து கொள்ள முடியும். தேவ சாயலாய் நாம் மாற முடியும். ஆவியால் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசுவை போல நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவரோடு நாம் வாழும்போது இந்த குணங்கள் எல்லாம், பழைய மனுஷனுடைய குணங்கள், சுபாவங்கள் எல்லாம் மாற மாற ஆவியால் நம்மை நிரப்பி தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற நாம் அந்த தேவ சாயலாக நாம் மாறுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சாயலாக நாம் மாறுகிறவர்களாக இருக்கிறோம். அதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்கள் அவருடைய முகத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் பார்க்க முடியும். தேவனோடு உறவாடுகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பார்க்கும்போது அவருடைய முகங்கள் பிரகாசிக்கப்படும். தேவனுடைய சாயல் நீங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் பழைய மனுஷனை களைந்து விட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறபடியினால், அனுதினமும் தேவனோடு வாழுகிறபடியினால் அவர்கள் தேவ சாயலாய் காணப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு உறவாடி தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு இணைந்து வாழ்ந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து கனத்தின் மேல் கனமடைந்து தேவ சாயலாய் மாறி நாம் நம்முடைய
தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பழைய சுபாவங்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டிய இடங்களிலே, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டுவிட்டால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சாயலாய் மாற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நாம் அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். மெய்யான நீதியிலே நாம் வாழ வேண்டும். மெய்யான நீதியின் பாதையிலே நாம் வாழ வேண்டும். பரிசுத்தத்திலே வாழ வேண்டும். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த தினமும் ஆண்டவரே, புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். புதிய மனுஷனுக்குரிய குணங்கள் எனக்குள்ளே பெருகட்டும். புதிய மனுஷனுக்குரிய காரியங்கள், புதிய மனுஷனுக்குரிய சுபாவங்கள் ஆண்டவர் என்னை தர வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நடத்தி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ சாயலாய் தேவன் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மை அனுதினமும் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அவரோடு ஆவியானவர் நம்மை தம்முடைய பிரசன்னத்தில் நம்மை நிரப்பி தேவனுடைய இயேசுவை போல் வாழ்வதற்கான குணங்களை நமக்குள்ளே உருவாக்குகிறவராக இருக்கிறார். மனிதர்கள் மாம்ச சுபாவம் படைத்தவர்கள். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணுக்குரிய சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய கிரியைகள் மனிதனுக்குள்ளே அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் தேவனுக்குள்ளே நாம் வளர வளர அந்த மண்ணுக்குரிய சுபாவங்கள், மாம்சத்துக்குரிய சுபாவங்கள் நம்மை விட்டு விலகி தேவனுடைய சாயலாய் தேவ ஆவியானவர் நம்மை என்ன செய்கிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். அதை எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் மாற்றுவார் என்றால், தேவனோடு உறவாடுவர்களை தான் மாற்ற முடியும். தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்கள், அனுதினமும் தேவனோடு உறவாடுகிறவர்கள், அனுதினமும் தேவனோடு ஜெபிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர்கள், அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளைத்தான் தேவ சாயலாக மாற்ற முடியும். புதிய மனுஷனுடைய குணங்களால் அவர்களை நிரப்ப முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதனையை விட்டுவிடுவது எவ்வளவு அலட்சியம் தெரியுமா? தேவன் நம்மை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திற்குள்ளே இருந்து கஷ்டப்பட்ட போது, துன்பப்பட்ட போது, அவருடைய ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாய் மாறினதை பரலோகத்தின் தேவன் அதை பார்த்துதான் மோசே என்ற தேவ ஊழியக்காரரை எழுப்பி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய கொடுமையிலிருந்து விடுவித்து, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவிதமாய் ஊழியக்காரர்களை கொண்டு அந்த ஜனத்தை அழைத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதுபோல் நம்மையும் தேவன் ஒரு காலத்திலே பிசாசுக்கு அடிமையாயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு அவருக்கு நாம் மகிமை செலுத்தும்படி, அவரை நாம் ஆராதிக்கும்படி, என் பிள்ளைகள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம் மேல தயவு வைத்ததினால் ஆண்டவர் பாவ சேற்றில் நம்மை தூக்கி எடுத்து தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் அறியாமலும் உணராமலும், அதை சிந்திக்காமலும், அதனுடைய விலையை நாம் உணராமல் ஆராதனை விட்டு விடுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதக்கேடாய் மாறும் என்பதற்கு சந்தேகமில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் ஆராதனை என்று சொன்னால் அலட்சியமாய் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்று சொன்னால் அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆராதனை என்று சொன்னால் நிர்விசாரமாய் இருக்கிறார்கள். ஆராதனை என்று சொன்னால் ஒரு கரிசனை இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இல்லை. நாம் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த ஆராதனை ஸ்தலத்திலே நாம் கலந்து தேவனுடைய ஜனங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது நாம் வீட்டிலே சோர்வுடர்களாக காணப்படுவோமானால் அது நமக்கு ஆசீர்வாதக்கேடாக மாறும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய சாயலாய் தேவன் நம்மை மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார்.
தேவனோடு அதற்கு நாம் உறவாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனை நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இணைந்து ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தனியாக ஜபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்படி எல்லா விதங்களிலும் நாம் தேவனை தேடும் போதுதான் தேவ சாயலாய் தேவன் நம்மை மாற்றி அவருடைய பிள்ளைகளாய் மகிமையின் மேல் மகிமை அடைவதற்கு, கனத்தின் மேல் கனம் அடைவதற்கு தேவ சாயலாய் நம்மை மறுவப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? சமாதானம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? விலை கொடுத்து என்று வாங்க முடியாது. தேவன் இலவசமாய் வேதத்தின் வாயிலாக சந்தோஷத்தை நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் நமக்கு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு இலவசமாய் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் தான் அதை பருகி கொள்ள வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நாம் நினைச்ச வேண்டும். வேதத்தை தேடி வாசித்து அதை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுகத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவனோடு உள்ள அன்பை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். தேவனோடு உள்ள சமாதானத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேதத்திலே தேவன் வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதை ஒருவன் தேடி அதை பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறுகிறத நாம் பார்க்கிறோம். கடமைக்காக நாம் ஆராதனை செய்துவிட்டு தேவனை தேடாமல் இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது வளர்ச்சியை கொண்டு வராது, தேவ சாயலை கொண்டு வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், புறஜாதிகள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாதாம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக மாயைகளை நாம் பின்பற்றக்கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எப்படி நடக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி நான் எப்படி வாழ வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி நான் எப்படி பேச வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி இந்த உலகத்திலே நான் வாழ்க்கை செய்ய வேண்டும்? என் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிபூர்ணமான அந்த சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டுமாம். தேவனுடைய பிள்ளைகள் பகுத்தறிவு நமக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பகுத்தறிதல் நமக்கு வேண்டும். நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷங்களை மற்ற புறஜாதிகள் நடக்கிறது போல் நாம் நடக்கக்கூடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? புதிதாக வேண்டும், மறுரூபமாகுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குணங்களிலே மறுரூபமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்காக வாழ வேண்டிய நாம் நம்முடைய குணங்கள் மாறி ஆண்டவருக்காக மறுரூபமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் அவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளை நாம் என்ன செய்யணும்? களைந்து தள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த பழைய மனுஷனுடைய குணங்கள் மாறாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அப்படி இருக்கும்போது ஒரு மெய்யான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஏதோ கடமைக்காக நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அன்பில்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவனுடைய வசனத்தின்படி
தேவன் எப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, தேவன் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நான் எப்படி மற்றவரிடத்திலே பழக வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு பகுத்தறிதல் நமக்கு வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் தான் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே நம்முடைய குணங்கள், பழைய குணங்கள் மாறி புதிதான ஆவியுள்ளவர்களாகி உள்ளத்திலே புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவர்களாக, அந்த புதிய மனுஷனுக்கு ஏற்ற தேவ சாயலை நாம் அடைந்து கொள்ளவர்களாக, புதிய சாயலை, தேவனுடைய சாயல் நாம் நினைச்ச விதமாய் அணிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய குணங்கள், குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். நம்முடைய குணங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் தேவன் உங்களை ரட்சித்ததினால் அதனால் கிடைக்கிற அந்த சந்தோஷம் உங்களிலே நிலைத்து விதமாய் இருதயத்திலே சந்தோஷத்தின் மேல சந்தோஷம் அடைகிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். புதிய ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய குணங்கள், பழைய குணங்கள் மாறி புதிதான வாழ்க்கை செய்க நம்மை தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, பழைய குணங்கள் என்னை விட்டு மாறவில்லை என்று சொன்னால் அவைகளெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியான் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளை சுத்தரிக்கிறவராக இருக்கிறார். ஆவியானவர், நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை கிரியைகளை நடப்பித்து அந்த குணங்களை சுத்தரிக்கிறவராக இருக்கிறார். நம்மால் விட முடியாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனால் எல்லாம் கூடும். மாம்சத்தின் கிரியைகளை நம்மை விட்டு மாற்றி, பழைய மனுஷனுடைய சுபாவங்களை நம்மை விட்டு மாற்றி புதிதான குணங்களினால் நிரப்புவதற்கு ஆவியானவரால் தான் முடியும். பரிசுத்த ஆவியானவரால் தான் முடியும். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அந்த வேண்டாத கிரியைகளை நம்மை விட்டு மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட குணங்களை நாம் நினைச்சோன்னு தரித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் வாசிக்கும் போது நீங்கள் 30 எபேசியர் 4:30 வாசிக்கும் போது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்கணவும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். எப்பொழுது தேவன் துக்கப்படுகிறார் என்று சொன்னால், பாருங்கள், கசப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சகலவிதமான கசப்புகள், கசப்பான குணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆவியானவர் துக்கப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கசப்பு அது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. மனிதனோடு உள்ள ஐக்கியத்தில் நம்மை பிரிக்கிறதாக இருக்கிறது. கசப்பான குணம் மனிதனுக்குள்ளே அது உருவாகி அது மனிதன் மேல் அன்பு செலுத்துவதற்கு, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு அது முடியாத தடையை கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். எது? கசப்பு, சகலவிதமான கசப்பு. ஒரு மனிதன் மேல் நமக்குள் கசப்பு எழும்புமானால் அதை நாம் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போவதற்கு அந்த கசப்பே ஒரு காரணமாகி விடும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சகலவிதமான கசப்பும் நாம் என்ன செய்யணும்? விட்டுவிட வேண்டும். சகலவிதமான கசப்பை நாம் விட்டுவிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் மேல் மனிதனுக்கு கசப்பு எழும்புகிறது. அந்த கசப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு சில வார்த்தைகள் ஒருவேளை பேசியிருந்தால் அந்த வார்த்தைகள், இந்த கசப்பான வார்த்தைகளை பேசினார்கள் என்று சொல்லி அதை வாழ்நாள் முழுவதும் கசந்து கொண்டிருக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளை விட்டு நீங்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதை தேவன் விரும்புகிறார். பாருங்கள், சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும்,
கூக்குரலும் தூசணவும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள் என்று ஆவியானவர் நினைப்பூட்டுகிறத நாம் பார்க்கிறோம். எந்த துர்க்குணமும் தேவ பிள்ளைகளை விட்டு நீங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய மனிதனுடைய குணங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல, நாம் அக்கிரமக்காரர்களாக வாழ்ந்த நாம், துன்மார்க்கமாய் வாழ்ந்த நீங்களும் நானும், அசுத்தத்திலே கிடந்த நீங்களும் நானும், அருவருப்பானதை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய தேவன் அவர் பார்க்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்மை பார்க்கும்போது, அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை என்ன செய்கிறார்? பார்க்கும்போது நாம் பாவமற்றவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவன் மன்னித்தது போல பிதாவாகிய தேவன் நம்முடைய குறைகளை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய துன்மார்க்க கிரியைகளை, நம்முடைய அநியாயமான வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவரை கேவலமாய் பேசினவர்களை மன்னித்தார். சிலுவையில் இருந்து கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாமல் இருக்கிறது என்று அறியாதல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னிக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்தினவர்களை, கேவலமாய் பேசினவர்களை, அவரை அடித்தவர்களை, அவரை மோசப்படுத்தினவர்களை, அவரை குற்றீராக்கினவர்களை அவர் மன்னிக்கிறார். பாருங்கள், அவர்களை மன்னிக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மன்னிக்கிற சுபாவம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மன்னிக்க வேண்டும். ஒரு இடத்தில் நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் இருக்கிறதுன்னு சொன்னால் அதை நாம் தொடர்ந்து நாம் அதை கசப்பாய் நாம் என்ன செய்யக்கூடாது? நடந்து அந்த கசப்பை சுமந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டே தெரியக்கூடாது. அது பழைய மனுஷனுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். புதிய குணங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் மன்னிக்கிற சுபாவமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தவர். நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய துன்மார்க்க குணங்களையும் அவர் நினைத்திருப்பாரானால் நாம் ஒருவரும் தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்க தகுதியுள்ளவர்கள் அல்ல. நாம் எல்லாரும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் நமக்கு மன்னித்ததினால்தான் நாம் கிருபையினால் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அன்பிலே தேவன் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை தெரிந்து கொண்டார் சொன்னால் அவருடைய அன்பு, அவர் நம்மை மன்னித்ததினால், கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்ததினால் அதே குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய மனுஷனுடைய குணங்களை நாம் சுமந்து கொண்டு திரிவோமானால், சுமந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்துவோமானால் அது ஒருபோது நாம் தேவனோடு ஐக்கியப்பட வைக்காது. தேவனோடு நாம் வளர முடியாது. தேவ சாயலை அணிய முடியாது. மகிமையின் மேல் மகிமையை அடைய முடியாது. தேவனுடைய சந்தோஷத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே பழைய மனுஷனுடைய சுபாவங்களை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாக, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்ட நாம் புதிய குணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்பப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை தேவன் விரும்புகிறத நாம் பார்க்கிறோம். ஆவிக்குரிய கனிகளினால் நிரப்ப வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் என்னை விட்டு நீங்க வேண்டும். பழைய மனுஷனுடைய குணங்கள் என்னை விட்டு நீங்க வேண்டும். புதிய மனுஷனுடைய குணங்கள் என்னை நிரப்ப வேண்டும். ஆண்டவர் என்னை நிரப்ப வேண்டும். ஆவியானவர் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது அந்த குணங்கள் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நமக்குள் தேவ சாயல வைக்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விரும்புகிறவர்களுக்கு தேவன் அந்த கிருபைகளை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் விரும்பும் போது அவர் அந்த குணங்கள் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்குள் இருக்கிற குணம் எனக்கே பிடிக்கவில்லை என்று சொன்னால் அதை ஆண்டவரிடத்தில் நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது உம்மை பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது உம்மோடு ஐக்கியப்பட தடையா இருக்கிறது. இந்த குணம் என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி
தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேசலாம், ஆண்டவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம், ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து அவருடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படுவதற்கு உங்களை என்ன செய்யலாம்? ஒப்புக் கொடுக்கலாம். அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மை புதிய குணங்களால் நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சாயலாய் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிறார். யாரும் முதல்ல தேவ சாயலாக மாற்றப்பட்டவர்கள் அல்ல. எல்லாரும் தேவனோடு கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவருக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனுக்குள்ளே வளர்ந்து தேவ சாயலை படிப்படியாய் என்ன செய்கிறார்கள்? அணிந்து அவிதமாய் வளருகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் உங்களையும் அந்த சாயலாக, தேவ சாயலாய் அவர் உங்களையும் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கும் அந்த தேவ சாயலை கொடுப்பதற்கு ஆவியானவர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய குணங்களை மறுரூபமாக்க தேவனுக்காய் வாழக்கூடிய உன்னதமான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே எல்லாம் ஆண்டவருக்குள்ளதான் இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவ சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். புதிய மனிதனை நாம் தரித்து கொண்டு புதிய மனிதனுக்கேற்ற வாழ்க்கை நாம் செய்து ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழக்கூடிய கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொண்டு தேவனுக்காக வாழ வேண்டும். தேவனை மற்றவர்களுக்கு நாம் பறைசாற்ற வேண்டும். தேவனை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அந்த பாதையில் நம்மை நடத்துவாராக. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவர் நமக்கு கிருபை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா.